சங்கமமாகும் விடுதலையின் வெளிச்ச நேரம், காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரத்திலே இணைந்திருக்கிற ஊழியர்களை முதலில் வரவேற்போம். அதற்கு முன்னதாக நாங்கள் இன்றைய நாளுக்கான வசனத்துக்கூடாக கடந்து செல்வோம். தற்பொழுது இணைந்திருக்கிற ஒருவரையும் வரவேற்றுக் கொண்டு அவர்களுக்காகவும் நாங்கள் இந்த வசனங்களை எடுத்து வருவோம். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாயிருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாயிருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று பிலிப்பியர் 2:12 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் நியாயாதிபதிகள் 17-18, ஏசாயா 40, பழைய ஏற்பாடிலிருந்து புதிய ஏற்பாடிலிருந்து 1 யோவான் 1-2 அதிகாரங்கள். அவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறோம். நாளைய நாளுக்கானவற்றையும் பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறோம். அந்த வேலை கேளுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். அவர்களும் இந்த வசனம் புறப்பட்டு செல்லுகின்ற பொழுது ஒரு வசனம் அவர்களை விடுதலை ஆக்கும். ஆமேன், ஆமேன். இன்று 16ஆம் தேதி 6ஆம் மாதம் 16ஆம் தேதி ஜூன் மாதம் 16ஆம் தேதி ஆனி மாதம் 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8:04. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவனை இந்த நாடுகளில் இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அது வேளையிலே சங்கமம்.com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ.com ஊடாக இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே இந்த நாளையும் உங்கள் எல்லோருக்கும் ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமேன், ஆமேன். உங்களுடன் அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். கால வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையிலே எங்களுடன் சௌரி சிசிலியா அம்மா லண்டன் யூகேயிலிருந்தும், சௌரி வினு அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், சௌரன் டொனால்டு அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், இரவு சௌரி ஜானட் அவர்கள் நாளை பிரான்சிலிருந்து இணைந்திருக்கிறார். சௌதரி ஐரீன் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இரவு நேரத்தில் இணைந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். வாஞ்சியோடு பெற்ற ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்க இணைந்திருக்கிற உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். நாங்கள் ஜீவ வார்த்தைகள், நற்சிந்தனைகள், வாக்கு தத்தங்கள், ஜீவ மன்னா இவற்றையும் நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். நாங்கள் இந்த வேளையிலும் சௌரி ஜானட் இன்றைய நாளை இணைய முடியுமா, அல்லது சௌரி டோலி அவர்கள் ஆரம்பித்து வைப்பார். நீங்களும் இணைந்து உங்களுடைய அங்குள்ள நிலைமை எனக்கு தெரியவில்லை, ஆனாலும் கர்த்தர் உங்களை இந்த இரவு நேரத்திலும் நான் பிரான்ஸ்ல தான் நிக்கிறேன். நீங்க நடத்துங்க. ஆமீன். உங்களையும் இந்த இரவு பயணம் என்பது எனக்கு விருப்பமில்லாத காரியம். பகலிலே பயணம் என்பது இந்த நாட்களிலே கஷ்டமான காரியம். இரவு பயணத்தை கூடாக கர்த்தர் உங்களை பிரான்ஸ் தேசத்துக்கு கூட்டியிருந்திருக்கிறார், பாதுகாப்பாக கொண்டு வந்திருக்கிறார் என்று நாங்கள் அறிகிறோம். நீங்கள் இணைந்தபடியால் எங்களுக்கு தெரிகிறது. பாதுகாப்பாக கர்த்தர் கூட்டி சேர்த்திருக்கிறார். அங்கே இருக்கின்ற ஊழியங்களையும் கர்த்தர் செய்யப்போகிற ஊழியங்களையும் கர்த்தர் விடுதலை ஆக்க வேண்டும், கர்த்தர் அவர்களையும் சேர்க்க வேண்டும் என்ற அந்த வாஞ்சியோடு இணைந்திருக்கிறீர்கள், சென்றிருக்கிறீர்கள். அந்த வேலை கர்த்தர் வழி நடத்துவாராக. சகோதரி டோலி அவர்கள் உங்களுடைய மைக்கை எடுத்துக்கொண்டு தொடருங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். நன்றி 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 இயேசுவே, நன்றி. இந்த கால நேரம் அப்பா உங்களோட சமூகத்தில் வந்து நிற்பது எவ்வளவு இனிமையா இருக்கிறது ஆண்டவரே. அப்பா இந்த கால நேரம் அப்பா தாகத்தோடு வந்து மற்றவங்களுக்காண்டி ஜெபிக்கிறதுக்கு கொண்டு வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரருக்கு நான் நன்றி செலுத்துறேன். அப்பா சிஸ்டர் ஜெனட்ட அப்பா கவனமாக நீங்க கொண்டு வந்து சேர்த்து அவர்களுடைய வேலையை செய்து அப்பா உங்களுடைய ஊழியத்தை நடத்துறவர்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா உங்களுடைய நாமம் இனிதான நாமம் என்று கற்றுக்கொள்வதற்கு இன்னும் அதிகமாக உங்களுடைய இரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த காலை நேரம் ஜெபிக்க வருகிறவர்கள் மேல் உங்களுடைய அபிஷேகத்தை அனுப்புங்க, உங்களுடைய பரிசுத்தமான ஆவியை அனுப்புங்க ஆண்டவரே. அப்பா பாஸ்டர் நயோமி அவர்கள் ஆண்டவரே, அவர்களுடைய ஊழியத்திலேயும் அவங்க செய்யற ஒவ்வொரு காரியத்திலையும் கூட இருந்து
ஆண்டவரே அவர்களுக்கு தேவையான உதவியிலே கொடுத்து அவங்க கேட்கறதுக்கு அதிகமாக அந்த சபையையும் அவர்கள் நித்திய வெளிச்சத்துல செய்யற இந்த சங்கமம் வானொலியில செய்யற ஊழியத்துக்கும் நன்றி செலுத்துறேன் அப்பா. உண்மையுள்ளவர்களை நீங்க அப்பா உங்களோட பரிசுத்தமான அலங்கரத்தால அலங்கரிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நன்றி அப்பா, நன்றி 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 அப்பா. இந்த காலை நேரம் கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை சங்கீதம் 16:5 கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். ஆமெனப்பா. நீங்க எங்கள் கொடுத்த அந்த ரட்சிப்பை காப்பாற்றுவதற்கும் உங்களுக்குரியவர்களாக எங்களை மாற்றுவதற்குமே எங்களை அழைத்தீர்கள். நீங்க பரிசுத்தர் 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 அப்பா. யாவரையும் உங்களுடைய திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களுடைய சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களுடைய வாக்கு தத்தத்தை எங்கள் மூலமாக நிறைவேற்றுவதற்கும் உங்களுடைய வல்லமின்ற இந்த கிரியைகளை காண்பிப்பதற்குமாகவே அப்பா நாங்க எங்களை தாழ்த்தி உங்களை கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவனே, இந்த இருதயத்திலே சிருஷ்டி எங்கள் இருதயத்தில் அப்பா சுத்தமுள்ள ஆவிய சிருஷ்டியும் ஆண்டவரே அப்பா. எங்களை விட்டு அப்பா விலகாமல் இருதயத்தின் தேவனே என் சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் அப்பா. ஒவ்வொருக்கும் ஒரு புதிதான அன்பு, புதிதான ஜெப ஆவி, ஆத்மா பாரங்களை கொடுத்து புதுப்பியும் ஆண்டவரே அப்பா. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியை எனக்கு தந்தரும் அப்பா. தரும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. எனக்கு மட்டுமில்ல, வந்திருக்க ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் ஒரு உற்சாகமான ஆவியை இந்த காலை நேரம் கொடுத்து காலை நேரம் கூட பரிசுத்தமான வெள்ளம் இருந்த ஆவியின் மூலமாக நிரப்பி யாவரையும் வழி நடத்துங்க. உங்களுடைய சித்தத்தின்படி வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். நன்றி நன்றி அப்பா. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி இப்பொழுது வந்திருக்க ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை நான் நன்றி செலுத்துறேன். நாங்க கர்த்தருக்கென்றுதான் நாங்க ஊழியம் செய்யறோம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கே நாங்க இந்த நேரம், இந்த காலை நேரம் அவருடைய முகத்தை தேடி அவருடைய திருப்பாதத்தை நம்பி நிற்கிறோம். அப்படியே இப்ப நாங்க ஒரு மனதோடு யாவருக்கும் ஜெபிப்பதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்கு நன்றி செலுத்தி இப்பொழுது நான் முதலாவதாக சிஸ்டர் ஜெனட் வினு அவர்களே வரவழைப்போமாக. சிஸ்டர் ஜெனட் இருக்கிறாங்க, ஆனா இருந்தாலும் அவங்க டயர்டா இருப்பாங்க. அவங்கள நான் இன்றைக்கு ஒரு சிறிய ஒரு விடுதலையை கொடுப்போம் அவங்களுக்கு. ஆனா இருந்தாலும் கர்த்தருடைய கிருபை மூலமாக அவங்களை கொண்டு எங்கள் மத்தியில் நிலைநிறுத்தி வைத்திருக்கு நன்றி சொல்கிறேன். இப்ப சிஸ்டர் வினு அவர்களை வரவழைப்போமாக. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். ஆமென். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நன்றி. இந்த காலை நேரம் நீங்க இந்த உலகம் எங்கும் கர்த்தருடைய ஆவி உலாவி கொண்டிருக்கிறது. அவருடைய ஆவியை கர்த்தருடைய மகிமையை காணக்கூடியதாக கர்த்தர் ஒவ்வொரு மக்களுக்குள்ளேயும் ஒரு அற்புதமான கிரியைகளை நடப்பிக்க வேண்டும் என்று ஜெபிங்க சிஸ்டர். அவர்கள் அந்த பரிசுத்தமான ஆவியை அவங்களோட உள்ளத்துல உணரக்கூடியதாக, அறியக்கூடியதாக ஒரு தெளிந்த புத்தியை கர்த்தர் கொடுத்து அவர்களை கர்த்தர் அவர்களிடம் இன்னும் அதிகமாக இழுத்துக்கொள்ள வேண்டும் என்று நீங்க ஜெபிங்க எல்லா மக்களுக்காக. நன்றி. ஆண்டவரே, மகான்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த தகப்பனே, இறைவா இன்றைய நாளை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, ஆவியானவரே, இன்றைய நாளிலும் என் தேவனே எங்களோடு கூட இருந்து எங்களை நீங்கள் நடத்துற கிருபைக்காக, அன்பிற்காக ஐயா நன்றி ஆண்டவரே. தேவனே, ஜீவனை காத்தீங்களை ஜீவனோடு எழுப்பினவரே, ஜீவனை இம்மட்டுமாக இந்த நிமிடம் வரை ஜீவனை காத்து நடத்துகிறவரே ஐயா, உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. எத்தனையோ பாடுகள், எத்தனையோ இன்னல்கள் மத்தியிலும் என் தகப்பனே எங்களை ஆண்டவரே நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிட, மற்றவர்களுக்காக ஜெபிக்க ஆண்டவரே எங்களுக்கு அப்பா எங்கள் பெயர்களை தேர்ந்தெடுத்து ஆண்டவரே கர்த்தாவே இந்த சங்கம வானொலியினூடாக தகப்பனே எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறீங்கள் ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவர். தகப்பனே கர்த்தாவே, ஆவியானவரே, எங்கள் ஜெபங்கள் அப்பா உம்முடைய சன்னிதானத்தில் ஏறெடுக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆவியானவரே கர்த்தாவே, எங்கள் குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் ஒரு விசை மன்னித்தேன் தேவனே. கர்த்தாவே, நாங்கள் உங்கள் பிள்ளைகளாக எப்போதும் திகழ்ந்திருக்க, எப்போதும் பயத்தோடு நடுக்கத்தோடும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளாக எங்களை நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, நாங்கள் செய்கிற ஒவ்வொரு
காரியங்களில் நீங்கள் கூட இருந்து நீங்கள் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்மை புகழ்ந்து உம்மை போற்றி உம்மை நீர் பரிசுத்தர் என்று அறிகிற அறிவை எங்களுக்கு ஞானத்தை தந்து ஆண்டவரே எங்களை எல்லா தீங்கினின்று விலக்கி காத்து நடத்துங்க ஆண்டவரே. சத்ருவானவன் எப்போ வகை தேடி எங்களை வீழ்த்த பார்க்கிறான் என்று நாங்கள் அறிவோம் ஆண்டவர். தகப்பனே, உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள் விற்கப்பட்டு போவதில்லை என்று ஆவியானவரே நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவர். தேவனே, நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிற வேளையில் வெட்கப்பட்டு போகாதபடி என் தேவனே எல்லா தீங்கி நின்று எங்களை விலக்கி பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. ஆவியானவரே, கர்த்தாவே, நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் உமக்கு சித்தமானதாக உமக்கு பிரியமானதாகவும் செய்ய ஆண்டவரே எங்களுக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, உலக ஆசைகள் உலகத்தில் நடக்கிற அக்கிரமங்கள் அநியாயங்களை வெறுத்து ஆண்டவரை எதிர்த்து நடக்கிற பிள்ளைகளாக தகப்பன் எங்களை நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. தேவனே, கர்த்தாவே, அநியாயங்களில் அக்கிரமங்களிலும் ஆண்டவரே ஆவியானவரே நாங்கள் ஒத்து போகாதபடி தகப்பனை நீதியாகவும் நீதியின் தகப்பனின் பிள்ளைகளாகவும் நாங்கள் இருக்க எப்போதும் தகப்பன் எங்களோடு கூட இருங்க ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கரத்துல எங்களை ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் என்று ராஜா. கர்த்தாவே, நீங்கள் எங்களை பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. ஆம் தேவனே, கர்த்தாவே, உலகில் உள்ள ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே அப்பா நீதி உள்ள பிள்ளைகளாக அன்பின் பிள்ளைகளாக அக்கிரமத்தை எதிர்த்து நிற்கிற பிள்ளைகளாக தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. ஆவியானவரே, கர்த்தாவே, சத்ருவானவன் அப்பா இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அப்பா வீழ்த்தி போட வேண்டும் என்று வகை தேடிக்கொண்டு இருக்கிறானே தகப்பனே. கர்த்தாவே, இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உமக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரே. நீங்கள் இந்த உலகத்தில் கொண்டு வந்த ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த பிள்ளைகளை அப்பா தகப்பனை வீழ்த்தி அப்பா தீய வழிகளை செல்ல ஆண்டவரே சத்ருவானவன் ஒவ்வொரு விதத்திலும் ஒவ்வொரு நிமிடங்களிலும் அப்பா கர்த்தாவே வகை தேடிக்கொண்டு இருக்கிறதை நாங்கள் அறிவோம் ஆண்டவரே. தேவனே, உம்முடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி அப்பா தகப்பனே இப்படியாக அப்பா சத்ருவானன் பிடியில் சிதறந்து போகாதபடி அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் மீட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த தங்கம வானொலியும் கூட தகப்பனே உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறிக்கையிடும் உம்முடைய நாமம் மகிமைப்படவும் நடக்கிறது ஆண்டவரே. தகப்பனே, உலகில் உள்ள ஒவ்வொரு மக்களின் காதுகளிலும் என் தகப்பனே இந்த ஒலி கேட்கப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, ஒவ்வொருவரும் இதை கேட்டு ஆண்டவரே உம்முடைய நாமத்தை அறிந்து கொள்ளவும் உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஓடோடி தொழுகவும் ஆண்டவரே. தேவனே, ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருங்க ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, உலக ஆசைகள் எவ்வளவோ இருக்குது, எத்தனையோ புதுவிதமான காரியங்கள் அப்பா வந்து கொண்டிருக்கிறதை காண்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பிள்ளைகள் அப்பா சத்ருவானவன் பிடியில் இப்படியான காரியங்களில் அப்பா திசை திரும்பி போகாதபடி தகப்பனே உம்முடைய வார்த்தைகள் வசனங்களை கைக்கொண்டு நடக்கிற பிள்ளைகளாக தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரே. நீங்கள் வருகிற வேளையில் ஆண்டவரே எங்களை நான் அறியேன் மகனே என்று சொல்லாதபடிக்கு தகப்பனே நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அணைத்து உம்முடைய அணைப்புக்குள்ள உம்முடைய போர்வைக்குள்ள வைக்கும்படியாக தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஞானத்தோடு நடக்கேன் தேவனே. ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்துல ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உம்முடைய திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. அப்பா, நோயினால் வேதனையோடு அப்பா இந்த நாட்களில் ஆண்டவரே எத்தனையோ சிறு பிள்ளைகள், எத்தனையோ வாலிப பிள்ளைகள், எத்தனையோ வயோதிபர்கள் ஆண்டவரே வேதனையோடு தத்தளிக்கிறதை நாங்கள் காண்கிறோம் ஆண்டவரே. இப்படியான இந்த நோயாளர்களை உம்முடைய திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. இவர்களை நீங்கள் பாதுகாத்து ஆண்டவரே, இவர்களுக்கு நீங்களே பரிகாரியாகிய கர்த்தராக இருந்து ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளின் நோய்களை குணமாக்க வல்லவராய் இருங்க ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய திருப்பாதத்திலே அப்பா ஒவ்வொரு நோயாளர்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. கர்த்தாவே, ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்மை நோக்கி ஓடி வர, உம்மை நோக்கி கூப்பிட்டு வர ஆண்டவரே நீங்கள் ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, அறியாமல் நடக்கிற சகல பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் ஒரு விசை மன்னித்து ஆண்டவரே. கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் ஆண்டவரே அப்பா ஞானத்தோடு நடக்கிற பிள்ளைகளாக, அன்பின் பிள்ளைகளாக ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய திருப்பாதத்துல ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. இந்த நாளிலும் தகப்பனே இந்த சங்கம
வானொலியை நடத்துகிற அப்பா இந்த சகோதரனோடும் இந்த குடும்பங்களோடு கூட இருந்து கண்ணின் மணி போல பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. தகப்பனே, எல்லா காரியங்களிலும் உம்முடைய கரம் கூட இருக்கட்டும் ராஜா. தகப்பனே அப்பா, இப்போதும் ஆண்டவரே இதை நடத்துகிற அந்த டொலி சிஸ்டரோடு கூட இருங்க ஆண்டவரே. இந்த சகோதரின் குடும்பத்தை நீங்கள் கண்ணின் மணி போல பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. தேவைகளை சந்தியுங்க ஆண்டவரே, பலப்படுத்துங்க ஆண்டவரே, சுகப்படுத்தி எல்லாவித தேவைகளையும் சந்தித்து நடத்துங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலும் கர்த்தாவே ஜெனிட்டக்காவோடு கூட இருங்க ஆண்டவரே. அந்த குடும்பத்தை நீங்கள் பாதுகாத்து அப்பா, போக்கிலும் மரத்திலும் எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. பிள்ளைகளோடு கூட இருந்து காத்து நடத்துங்க ஆண்டவரே. அப்பா, அதே போல இங்கு வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் உம்முடைய திருப்பாதத்திலே தருகிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, என்னென்ன தேவைகள் என்னென்ன இருதயத்தில் இருக்கிறது என நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. ஒவ்வொருவரின் தேவைகளை சந்தித்து அப்பா, எல்லாவித சுகத்தினாலும் பலத்தினாலும் நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உம்முடைய திருப்பாதத்துல எங்களை ஒவ்வொருவரையும் என்னையும் என் மகளையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நேற்று மின்று மாறாதவரே ஐயா, உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. துதி கனமாகுமே எல்லாவற்றையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி. கர்த்தர் உங்களுடைய தேவைகளை சந்தித்தின் அதிகமாக உங்களையும் கூட மகளையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி, நன்றி. சாரி, என்ன மன்னிக்கவும், நான் பாஸ்டர் முதல் கூப்பிட்டே இருந்தாலும் நன்றி பாஸ்டர். என்னன்னா நாங்க பாஸ்டர்ஸ் மாதிரி கனம் பண்றது கர்த்தருக்கு சித்தமா இருக்கிறது. அதுபடியா அவர்களுக்கு நாங்க முதலிடம் கொடுப்பது அது கர்த்தருக்கு பிரியமாயும் இருக்கும். அது எங்களுக்கு நாங்களும் வர ரெஸ்பெக்ட் பண்றதாக இருக்கிறது. அதுபடியா மன்னிக்கவும். பிரேஸ்லா பாஸ்டர் ஆண்டன் ராசனாயம் பாருங்க. உங்களோட கர்த்தருடைய சித்தத்தின்படி நீங்க வந்து எல்லா சபைகளுக்குள்ளையும் கர்த்தர் ஒரு இந்தியா, ஜெர்மனி, நார்வே, கனடா, எல்லா ஸ்ரீலங்கா எல்லா இடங்களுக்கும் கர்த்தருடைய சபையில கர்த்தர் ஒரு எழுப்புதலை கொடுக்கணும்னு ஜெபிங்க பாஸ்டர். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, பரிசுத்தார் பரிசுத்தார் பரிசுத்தார். கேருபீன்களுக்கும் சேராமீன்களுக்கும் மத்தியில வாசம் செய்கிற எங்களுடைய தேவன் பரிசுத்தார் பரிசுத்தார் பரிசுத்தார். நீர் எங்களை ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக்குற கர்த்தராக இருக்கிறீர். ஆவியானவரே, நீர் எங்களுடைய ஒவ்வொரு தேசங்களிலும் உள்ள சபைக்கு நீர் தலைவராக இருக்கிறீர் என்பதை ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் உணர்ந்து கொண்டு உமக்கு துதி கட மகிமையை செலுத்தி ஆண்டவரே, அந்த ஒவ்வொரு சபைகளும் இந்த உலகத்தில் உள்ள சகல சபைகளும் உமக்கு பிரியமாக நடக்க, உம்முடைய வசனத்தின்படி நடக்க, இந்த ஒவ்வொரு சபைகளிலேயும் காடைகளை அன்று அனுப்பினது போல இந்த கடைசி காலத்தில எழுப்புதலை நோக்கி ஒவ்வொரு சபைகளிலேயும் உம்முடைய காடைகளை அனுப்பும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த உலகத்தில் உள்ள பல மக்கள் இந்த காலங்களில உம்முடைய அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். உம்முடைய அறிவை கொடுக்கும்படியாக நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்து ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு சபைகளுக்கு தங்களுக்கு அருகாமையில் உள்ள சபைகளுக்கு போய் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள கிருபை செய்வீராக. மதங்கள் வாழுகிற வாழ்வு ஒரு அடிமைத்தன வாழ்வு என்பதை அவர்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள செய்வீராக. ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எரேமியா 10:10 நீர்தான் ராஜாதி ராஜா, நீர் வாழுகின்ற தேவன், நீர் ஒருவரே மெய்யான தேவன் என்று வேதாகமம் சொல்லுகிறது. என்னை விட வேறு தேவர்கள் இல்லை, வேறு வணக்கங்கள் இல்லை என்று உண்மை நீர் பல இடங்களில வேதாகமத்தில சொல்லி இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த காலங்களில வாழுகிற ஒவ்வொரு மக்களும் அந்த மெய்யான தேவனை அறிந்து ஒரு எழுப்புதலை காண நீர் அந்த ஒவ்வொரு மக்களோடும் ஊழியக்காரர்களோடும் விசுவாசிகளோடும் நீர் இடப்படும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த காலம் குறுகியதாக இருக்கிறது. இந்த காலத்துல நீர் யாரை ரட்சிக்க சித்தமாக இருக்கிறீரோ
அவர்கள் ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். உமக்கு பிரியமான ஆராதனையாக ஆண்டவரே, சில நாடுகளில் வெளி ஸ்ட்ரீட்டில உம்மை தேடுகிற மக்களை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு தேசங்களிலேயும் வேதாகமம் பரவுகிற அறிவை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஸ்ட்ரீட் மினிஸ்ட்ரிகளை அதிகரித்து மக்கள் முழங்காலில இருந்து ஸ்ட்ரீட்ல ஜெபிக்க நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நகோமி சிஸ்டருடைய சபைக்காக ஜெபிக்கும்படி கேட்டிருக்கிறீர். அந்த மகள், அந்த நகோமி சிஸ்டரையும் எலிசா லோகனும் ஒரு அருமையான தாழ்மை உள்ள பாஸ்டராக அந்த ஊழியத்தை செய்கிறவர். ஆண்டவரே, அந்த சபையை நீர் புறப்படுத்திக் கொள்ளும்படியாக, புதிய ஆத்துமாக்களை கொடுக்கும்படியாக, ஒரு எழுப்புதலுக்காக மக்களை அனுப்பும்படியாக ஜெபிக்கிறேன். நம்முடைய கரம் அந்த சபையோடு இருக்கிறதற்காக நன்றி. தொடர்ந்து ஒரு எழுப்புதல் சபையாக மாற்றும்படியாக ஒவ்வொரு சபைகளையும், உலகத்தில் உள்ள அத்தனை சபைகளையும் ஒரு எழுப்புதல் சபையாக மக்கள் எழுப்பி பிரகாசி, இதோ ஒளி வந்தது, உம்முடைய ஒளியை ஒவ்வொரு சபைகளிலே கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொரு மதங்களில் உள்ள மக்கள் ஒவ்வொருவருடைய மனதுகளை மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும். மனிதர்கள் தற்பிரியரும் பணப்பிரியரும் வாழுகிற வாழ்வை நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் எங்களுடைய ஊழியம் செய்கிறவர்கள், ஊழியக்காரர்களில உம்முடைய குணங்கள், உம்முடைய 9 விதமான கனிகளையும், அன்பு, சமாதானம், சந்தோஷம், 9 விதமான கனிகளையும் கொடுத்து அந்த சபைகள் ஒவ்வொன்றை நீர் எழுப்புதலுக்கு ஏற்ற சபையாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிற ஜெனரல் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். அந்த ஜெனரல் சிஸ்டர் போகிற காரியத்தில நீர் கூட இருந்து அந்த மனதின் வேண்டுதல்கள் உமக்கு பிரியமாக அந்த இடத்துல பல மக்கள் ரட்சிக்கப்பட நீர் இந்த என்னது நோக்கத்துக்காக அந்த இடத்துக்கு அழைத்து செல்கிறோம். அந்த நோக்கம் உம்முடைய சித்தத்தின்படி நடக்க மக்கள் ஜெனரல் சிஸ்டர்களையும் குடும்பத்திலையும் உண்மை காண நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஜெனரல் சிஸ்டருக்காக, கணவனுக்காக, மகனுக்காக, மகளுக்காக ஒவ்வொருவரோடு கூட இருந்து உம்முடைய குடும்பமாக பரிசுத்தமாக ஆராதிக்க நீர் பொறுப்படுத்த அந்த ஒவ்வொரு ஆராதனைகளிலேயும் உம்முடைய அபிஷேகம் தங்குவதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ். இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். அவர்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து குடும்பத்தோடு கூட இருந்த அவருடைய மகன் ஒவ்வொருவரோடு கூட இருந்து நீர் மகளை எடுத்து இந்த ஊழியத்துல பயன்படுத்துகிற கிருபைக்காக உமக்கு நாங்கள் செலுத்தினார். தொடர்ந்து வார்த்தைகளை கொடுத்து, ஏற்ற வார்த்தைகளை கொடுத்து நீர் வழி நடத்தும்படியாக இந்த ஊழியத்தில் இன்னும் எழுப்பி பிரகாசிக்க கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிற லெஸ்லி ரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். உம்முடைய ஃபயர் இந்த வானொலி கூடாக போகிற வார்த்தைகள் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினாலும் ஆவியினாலும் இணைந்து கேட்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் கேட்கிற காதுகளை கொடுக்கும்படியாக, உணர்வுள்ள இருதயத்தை கொடுக்கும்படியாக, தூரத்துக்கும் சமீபத்துக்கும் உம்முடைய வார்த்தை கிரியை செய்கிறதாக இருக்கிறது என்பதை ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள, மாறிய முறைந்த மழையும் வானத்தில் இருந்து இறங்கி விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது அப்படியோ நித்திய வெளிச்சம் சங்கமம் ரேடியோ கூடாக போகிற வார்த்தைகள், அந்த ஆசீர்வதிக்கிற வார்த்தைகள், அந்த குணமாக்குற வேலைகளை அந்த ஒவ்வொரு தேசத்தில் உள்ள மக்களுக்கும் செய்துவிட்டு தான் திரும்பும் என்று உடைய வார்த்தை பற்றி அந்த வார்த்தைகள் அவர்களுக்கு நன்மையான இவுகளை பரிபூர்ணமான வரங்களை கொடுத்து விட்டு அவர்களிடத்தில் ஒரு மன மாற்றத்தை, இறுதிய மாற்றத்தை ஏற்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். மத மாற்றம் அல்ல, இது மன மாற்றங்களை கேட்கிற ஒவ்வொரு மக்களிடத்திலையும் ஏற்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும், கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு, விசுவாசிகளுக்காகவும், ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தைகள், உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தைகள்
பாவத்தை வெறுக்கிற வார்த்தைகள், பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுகிற வார்த்தைகள், ஒவ்வொரு மக்களும் பாவ மன்னிப்பை பெற்று அந்த ஒன்றான மெய்த்தேவனாகிய உண்மை அறிந்து கொள்ள ரட்சகர் ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமம் என்பதை ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள இந்த கடைசி காலத்தில் மதம் நரகத்துக்கு இழுத்து செல்கிறது என்பதை ஒவ்வொரு மதத்திலும் உள்ள மக்களுக்கு சொல்லுங்கள் என்று எரேமியா 10:11 சொல்லி இருக்கிறது. மதம் ஒரு வாழ்வல்ல, அது நரகம் என்பதை அறிந்து கொண்டு யோவான் 14:6 நானே இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொண்டு இந்த கடைசி காலத்தில் ஒரு எழுப்பதில் ஒவ்வொரு மக்களும் கலந்து கொள்வார்களாக. ஒவ்வொருவரோடும் நீர் இடைப்படுவீராக. துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தேவனாகி உமக்கை செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொரு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் மீண்டுமாக ஆசீர்வதித்து கேட்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர், நன்றி. நீங்க காலை மாலையும் ஒவ்வொரு நிமிடமும் வந்து தங்கும் ஒளி நித்திய வெளிச்சத்துல உங்களுடைய வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்தீர்கள். இன்னமும் கத்தர் உங்களுக்கு இந்த புதிதான வெளிப்படுத்தலை கொடுத்து உங்களோட ஊழியத்திலையும் உங்களோட தேவையிலையும் கத்தர் சந்தித்து உங்கள் மென்மேல்வாக உங்களை ஆசீர்வதிப்பாராக பாஸ்டர். நன்றி. God bless you. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. God bless you sister. God bless you everybody. ஆமேன். God bless you pastor. ஆமேன். இப்போ நாங்கள் சிஸ்டர் ஐரீன் அவர்களை வரவழைப்போம். ஆமேன். Praise the Lord சிஸ்டர் ஐரீன். Praise the Lord sister. பேசுறாமே. நீங்க இந்த சபையில இந்த சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துல சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற அந்த ஊழியத்துல கத்தர் மென்மேலுமாக எங்களை ஆசீர்வதித்து கொண்டு வருகிறார். கத்தர் அந்த தரிசனத்தை கொடுத்து இந்த எனக்கு எங்களை நாங்க பார்க்காதவர்கள் எல்லாரும் கத்தர் கொண்டு ஊழியத்துல கொண்டு வச்சு எங்களை ஆசீர்வதிக்கிறார். அப்படியா நீங்க அந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில இருக்கிற ஊழியங்களுக்கு ஜெபித்து கத்தருக்கு ஊழியம் செய்யற இப்பொழுது வந்திருக்கிற ஊழியக்காரர் யாவரிலும் கத்தர் பெரிதான கிருபையும் அவருடைய தேவையிலையும் சந்தித்து இன்னும் அபிஷேகத்தை கத்தர் இந்த ஊழியங்கள்ல கத்தர் நடத்த வேணும் சொல்லிங்க ஜெபிங்க சிஸ்டர். ஆமேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா அந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். அப்பா அந்த புதிய நாளை காண கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. மட்டுமாய் நடத்தின எபினேசரே கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய சங்கமம் ஊடகத்தை கூட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சனி ஞாயிற்றுக்கிழமை இல்லை கத்தாவே நடக்கிறதான உபவாச கூட்டத்தை தேவன் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா அநேக ஆராதனைகள் கத்தாவே, அநேகரை சந்திக்க கத்தாவே, அநேகருடைய பாடல்களை கேட்க கத்தாவே, வார்த்தைகளை தியானிக்க தேவன் கொடுத்த அந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் வேறு வேறு தேசங்களிலே இருந்தாலும் கத்தாவே அப்பா உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பிள்ளைகளாய் கத்தாவே உம்மை கூடி ஆராதிக்க துதிக்க தேவன் கொடுத்த அந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா அன்றைய நாளிலே நடக்கிற ஒவ்வொரு ஆராதனைகளிலும் கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் உம்முடைய அன்பின் அபிஷேகத்தால் ஒவ்வொருவரையும் தேவன் நிரப்புகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா இன்னும் அநேகரை எடுத்து தேவன் பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை. ஜெப வேலையை கூட கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை நீங்க ஆசீர்வதிச்சு கொடுக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் அந்த நாளிலே ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் தேவன் பதில் கொடுக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த நாளை எடுத்து நடத்துகிற அப்பா சகோதரனை கூட உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அவரை கொண்டும் தேவன் பெரிய காரியங்களை செய்ய போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா அதுல ஊழியம் செய்யற கர்த்தாவே, அன்றைய நாளிலே வந்து ஊழியம் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களையும் ஒவ்வொருவரையும் பேரு பேராக உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களுடைய குடும்பத்தின் தேவைகள், பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமக்கள் ஒவ்வொருவரையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அநேக தேவைகள் இருக்கும், ஆனாலும் சொல்ல முடியாத சூழ்நிலையில இருப்பாங்க தகப்பனே. ஆனாலும் கூட தேவன் நீங்க உள்ளான உள்ளத்தை ஆராய்ந்து
அறிகிற தேவன் ஐயா நீங்க தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாருடைய தேவைகளையும் அறிந்து எல்லா தேவைகளையும் தேவன் நிறைவாய் சந்தித்து கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஊழியம் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல சுக பல ஆரோக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அந்த 2 நாட்களையும் தேவன் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே அப்பா. அந்த நாளை ஒரு பிரயோஜனமுள்ள நாளாக மாற்றி கொடுத்திருக்கிறீங்க, அதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே அப்பா. அந்த ஓய்வு நாளிலும் கூட கர்த்தாவே அப்பா அநேக தேசத்திலே இருக்கிற பிள்ளைகளோடு இணைந்து கர்த்தாவை ஆராதிக்க தேவன் கொடுத்த அந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே அப்பா. அந்த இணைப்பிலும் கூட வந்து ஜபிக்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. லெஸ்லியாவையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். பாஸ்டரையாவை கூட ஒப்பு கொடுக்கிறேன். அவங்க செய்யற எல்லா ஊழியங்களையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. சபை ஊழியங்கள், சபையின் தேவைகள், விசுவாச பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த இடத்திலே வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இனி வந்து ஜெபிக்க இருக்கிற ஒவ்வொருவரையும் கூட தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம். எல்லாருடைய குறைவுகளையும் நிறைவாக்கி ஆசீர்வதிக்கும்படியாய் என்னை தாழ்த்தி உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமென் ஆமென் ஆமென். நன்றி நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்க கூட இருப்பாராக. உங்களையும் உங்களுடைய குடும்பத்தோட தேவைகளை கர்த்தர் சந்தித்து உங்களையும் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி நன்றி ஆமேன் ஆமேன். நன்றிமா, உங்களையும் கூட ஆசீர்வதிப்பாரா. ஆமென். நன்றி 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 சிஸ்டர். இப்பொழுது கான்சி அவர்கள், எனக்கு சரியா தெரியுது, கான்சி என்று நினைக்கிறேன். சிஸ்டர் கான்சி சிஸ்டர் இல்ல சிஸ்டர்ங்க சிஸ்டர் நிர்மலா மரியா நிர்மலா இருக்கிறாங்க. நிர்மலா. நன்றி சிஸ்டர் நிர்மலா. வாருங்கள் வந்து இந்த வியாதிப்பட்டவர்களுக்காண்டி ஜபிங்க. அவர்களை மற்றது இந்த ஊழியத்துல பிளவீனமா இருக்கிறவர்களுக்காண்டி ஜபிங்க. கர்த்தர் அநேக வாலிபர்களையும் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு, அவங்க அதிக பேர் அந்த ஜாப் இல்லாமைக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, அவர்களுக்காண்டி ஜபிங்க சிஸ்டர். சிஸ்டர் நிர்மலா. துதிக்கிறோம் துதிகளின் மத்தியிலே வாசமாயிருக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஒவ்வொரு நாளும் அது கிருபையினாலே எங்களை நீ நிறைத்து வழி நடத்துற உமது அன்பிற்காக ஸ்தோத்திரம். இம்மட்டுமாய் பாதுகாத்த எபினேசர் இனிமாய் கூட எங்களை பாதுகாத்து வழி நடத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறப்பா. நீர் கொடுத்த எல்லா சுகபல ஜீவன் ஆரோக்கியத்திற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்படியாக கர்த்தாவே, இந்த வேலையில கூட நாங்கள் வெவ்வேறு தேசங்களில் இருந்த போதிலும் கர்த்தராகிய தேவன் ஒரே தகப்பனாக எங்களை இணைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். போது நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் கர்த்தர் நீர் ஆமென்றும் ஆமேன் என்று வருகிற நாட்களிலே பதில் கொடுப்பீர் என்று விசுவாசித்து ஜெபிக்கிறோம்ப்பா. உமக்கு சோத்திரம் தகப்பனே. இந்த வேலையில கூட இயேசுராஜா கொடுக்கப்பட்டதான ஜெப குறிப்புக்காய் உமக்கு சோத்திரப்பா. ஒரே வியாதியஸ்தர்களுக்காய் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே கூட அநேக விதமான வியாதிகள், மருந்துகள் காணக்கூட கண்டுபிடிக்காத நிலையில இருக்கிற வியாதிகள் அநேகமாய் இருக்கிறதப்பா. வேத வசனத்தின்படி கொள்ளை நோய்கள் அதிகமாகி கொண்டு வருகிறது. கர்த்தராகிய தேவரீர் இந்த வியாதியஸ்தர்கள் மேலே நீர் அந்த நாளிலே கரங்களை வைத்து நீர் அவர்களை தேடி சென்று அவர்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறீர். இந்த நாளிலும் உமது கைகள் போகவில்லை, கேட்க கூடாதபடிக்கு உம்முடைய செவிகள் மந்தமாகவில்லை. அப்படியாக வியாதியஸ்தர்களின் எல்லா வியாதிகளையும் ஆண்டவராகிய தேவன் நீர் இந்த வேளையிலே வியாதியஸ்தர்களை தொட்டு சுகமாக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமிய சுராஜா, வியாதியஸ்தர்கள் படுகிறதான வேதனைகள் ஆண்டவரே, அவர்கள் மருந்து மாத்திரைக்கும் வசதி இல்லாத ஏழைகள் அதிகமாயிருக்கிறார்கள் தகப்பனே. அப்பா, அவர்களுக்கு எல்லாருக்கும் நீரே ஆறுதலும் தேர்தலுமாயிருந்து உம்முடைய கர்த்தாவே சோத்திரம் அப்பா. ஆணிப்பா இந்த கரத்தினாலே உடைய பரிசுத்த ரத்தத்தினாலே அவர்களுக்கு ஒரு நல்ல விடுதலை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, என்னுடைய வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி நடக்கிறவர்கள், கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களுக்கு எந்த கொள்ளை நோயும் எகிப்தியருக்கு வர பண்ணின எந்த கொள்ளை நோய் நான் வர பண்ணேன் என்று
அப்பா நீர் பிராமிஸ் பண்ணி இருக்கிற தேவனா இருக்கிறீர். நீர் பிராமிஸ் காட் அப்பா. அப்படியாக இந்த வேலையில அந்த அப்பேற்பட்ட வியாதியஸ்தர்களுக்கு ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்கள் வீட்டிலும் வெளியிலும் ஹாஸ்பிட்டலிலும் தங்கி இருக்கின்ற வேலையிலும் ஆண்டவராகிய தேவன் வல்லமையான வார்த்தைகளை அனுப்பி நீர் அவர்களுக்கு சுகம் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம்ப்பா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்ற வார்த்தையின்படி தேவன் தாமே நீர் எல்லா வியாதியஸ்தர்களையும் இந்த நாள்ல ஆசிர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம்ப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். மற்றபடியாய் கூட ஆண்டவரே இந்த நாளிலே ஊழியர்கள் அநேகர் பலவீனமா இருக்காங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். ஊழியக்காரர்களின் சுகத்தை விரும்புகிற தேவன் நீர் ராஜா. அப்படியாக எந்தெந்த ஊழியர்கள் இந்த வேலையிலே வியாதிப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருடைய கர்த்தாவே சோத்திரப்பா வியாதிகளை நீ பலவீனங்களை நீக்கி போடுவீராக அப்பா. சோத்திர ராஜா. இந்த நாளிலே கூட ஆண்டவரே அப்பா பலவீனத்தோடு இருக்கிறவர்களின் எல்லா பலவீனங்களையும் எடுத்து போடுங்க. பலவீனன் நான் பலவான் என்று சொல்லுவான் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் அவர்களை பலப்படுத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். நீ என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லும்படியாய் அந்த ஊழியர்களுக்கு நல்ல பலத்தை கட்டளையிடுக்கும்படியா ஜெபிக்கிறோப்பா. அப்படியாக கூட இந்த நாள்ல அநேக ஊழியர்களுக்கு கர்த்தர் நீர் சுகத்தை கொடுத்து விடுதலை கொடுத்து ஆசிர்வதிக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறப்பா. சோர்ந்து போகிறவனுக்கு நீர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு நீர் சத்துவத்தை பெருக செய்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே அப்படியாக எல்லா சோர்ந்து பலவீனத்தோடு இருக்கிற ஊழியர்களுக்கு எல்லோருக்கும் சுகத்தை நீர் கட்டளையிடுறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்படியாக இந்த நாள்ல வாலிபர்கள் அநேகர் கர்த்தாவே வேலை வாய்ப்பு இல்லாமல் அவர்கள் சோம்பேறியா இருக்கிற காரியத்தை தேவன் உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறப்பா. படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கவில்லை, அப்படியாக சரியான வேலை கிடைக்கவில்லை என்று, சரியான வருமானம் கிடைக்கவில்லை என்று ஏங்கி தவித்து கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தாமே நீர் இந்த வேலையிலே கர்த்தாவே அவர்களுக்கு எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு யார் யாருக்கெல்லாம் வேலை வாய்ப்பு இல்லையோ அவர்கள் எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு கொடுங்கப்பா. ஏற்ற வருமானங்களை கொடுங்க ஆண்டவரே. ஒரு பிள்ளையும் அப்பா ஒரு பிள்ளையும் ஆண்டவரே சோம்பேறியா இல்லாதபடி ஆண்டவரே அவர்களுடைய காரியங்களிலே கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்து நல்ல உத்தியோகங்களை கொடுத்து உயர்த்தி சமுதாயத்திலே அவர்கள் நல்லபடியா வாழ்ந்திருக்க கர்த்தர் தாமே நீர் உதவி செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. நல்ல வேலைகள் கிடைத்து சந்தோஷத்தோடு வாழ்ந்திருக்க உதவி செய்யுங்க. அநேக வாலிப பிள்ளைகள் வேலை இல்லாத நிலையிலே, பணம் இல்லாத நிலையிலே அவர்கள் தவறான வழியிலே போய் திருடுவதும் வேற வேலைகளை செய்வதிலிருந்து கர்த்தர் நீர் அவர்களை விடுதலையாக்கி பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளை கொடுத்து உயர்த்தி ஆசீர்வதிக்க முடியாது ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரியதா இருக்கும் என்றபடி வாலிபர்களின் வேலையில்லா திண்டாட்டத்தை எல்லாம் தேவன் விலக்கி போட்டு நல்ல உத்தியோகங்களை கொடுத்து வருமானங்களை கொடுத்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படி ஆக கூட ஒரு விசை ராஜா சங்கமம் ஊடகத்தை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா இந்த ஊடகத்தை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள், சொந்த பந்தங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த குடும்பத்திலே கூட ஆண்டவரே யாரானா பலவீனத்தோடு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பலவீனத்தை எல்லாம் எடுத்து போட்டு பலப்படுத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கட்டப்பா. அப்படியாக வியாதிஸ்தர்களின் வியாதி எல்லாம் கூட சுகமாக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். இணைந்து பணிபுரிகிற ஒவ்வொரு ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களை கூட ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அப்படியாக இவர்களுடைய குடும்பங்களிலே இப்பேற்பட்ட குறைபாடுகள் இருந்தால் கர்த்தர் நிறைவான தேவன் நீர், நிறைவானவர் வரும்போது குறைவானதெல்லாம் விலகி போகும் என்ற வார்த்தையின்படி இணைந்து பணிபுரிகிற ஒவ்வொரு தெய்வ தாசர்களையும் அவருடைய குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்க முடியா ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. சோத்திர இந்த ஜபத்தை தொகுந்து வழுகிறதான ஆண்டவரே டாலி சிஸ்டரையும் அது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் இன்னும் மென்மேலுமா ஆசீர்வதிங்க. மகளோடு அப்பா இருங்க. மகளுடைய கணவனையும் மகனையும் தேவி நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜானேட்டை கூட ஒப்பு கொடுக்குறப்பா. சகோதரியும் கணவனையும் அப்படியாக மகனையும் மகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். அவங்க இங்க போய் எங்க இருக்காங்களோ அந்த இடத்துல உமது பிரசன்னம் உண்டாயிருக்கட்டும் தகப்பனே. போன காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாய் செய்து அவர்கள் நல்லபடியா சுக பலத்தோடு திரும்பி
நம் தேசத்துக்கு வர கர்த்தர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஜெபித்த யாவருக்காய் உமக்கு நன்றி ராஜா. இனி ஜெபிக்க காத்து கொண்டிருக்கிற ஒரு பிள்ளைகளையும் ஆண்டவராகிய தேவன் நீங்க அளவில்லாமல் ஆசிர்வதிங்க. இறுதியாக ஜெபிக்க வருகிறார் ஏமி புஷ்பராஜ் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். மகள் குடும்பத்தையும் மகள் உமக்கு செய்யற ஊழியத்தையும் தேவன் தாமே ஆசீர்வதிக்க முடியாது ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா காரியத்தையும் சித்தத்துக்கு நேரே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. துதியும் கனமும் மகிமையும் ஞாபகத்தையும் உமக்கு ஒருத்தருக்கே ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். நன்றி. ஆமேன். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் செல்வதற்கு கர்த்தருங்களுக்கு தந்த இந்த தரிசனத்தை நாங்கள் இழக்காத வண்ணமாக கலப்பியில் கை வைத்திட்டோம். நாங்க திரும்பி பார்க்காத வண்ணமாக உங்களையும் கர்த்தர் மென்மேலுமாக ஆசீர்வதித்து உங்களோட தேவையை சந்திப்பாராக. God bless you sister. God bless you. ஆமென். ஆமென். Bless you too ma. God bless you too. ஆமென். நன்றி நன்றி. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர், பெரியவர். நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் கொண்டு வந்து அவருடைய சித்தத்தின்படி நடத்துவதற்கு நான் நன்றி செலுத்துறேன். இப்போது பிரதர் டொனால்ட் அவர்களே வரவேற்பம். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆமே. நீங்க அந்த இலங்கை தேசத்துல யாழ்ப்பாண பகுதி பேட்டிகுலர் ட்ரிங்கமலி அப்படியான நியூரேலியா கேண்டி அப்படியான பகுதியல்ல கர்த்தர் வந்து ஒரு பெரிதான இந்த ஒரு அற்புதமான அந்த வல்லமை காணக்கூடியதாக ஒரு அந்த ஊழியங்களை நடத்துகிற மேல் அவர்களுக்கு இன்னும் அதிகமாக பலனையும் சத்துவத்தையும் கொடுக்கணும் ஜெபிங்க. அது மட்டும் இல்ல இந்த கனடா தேசத்துக்கு வர்ற அந்த வாலிபர்கள் வந்து இப்பொழுது கான்ட்ராக்ட் ஜாப் வந்து அவர்கள் திருப்பி போகும்பொழுது ஒரு மகன் வந்து தற்கொலை பண்ணிட்டான். சோ அப்படியாக பணம் கொடுத்து வந்து கஷ்டப்படுற மக்களுக்குள்ள கர்த்தர் ஒரு பெரிதான ஒரு வேலியை போட்டு அடைத்து ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் தேம். அதுக்கான நீங்க ஜெபிங்க பிரதர். கர்த்தர் தான் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று ஜெபிங்க. நன்றி. அன்பும் கிருபை நிறைந்த பிதாவே, தேவனே, இந்த பெண்களோடு உங்களுடைய பாதத்திலே வைக்குங்கப்பா. தேவனே, இலங்கை தேசத்தை உமது கரத்திலே ஒப்படைக்கிறப்பா. இந்த தேவனே, அந்த தேசத்தின் வான மண்டலங்களில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள் நிர்மூலம் என்று சேர்ந்து போவதாக. அந்தகார இருளின் ஆவிகள் இலங்கை தேசத்தில் உள்ள தேவனே ஒவ்வொரு பகுதிகளையும் விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாழ்ப்பாணத்தை உமது கரத்திலே ஒப்படைக்கிறப்பா பிதாவே. மட்டக்களப்பு தேவனே பிதாவே, கண்டி நிபரேலியா ஒவ்வொரு இடங்களிலேயும் தேவனே அப்பா கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள் வெளியேறுவதாக இடங்களை விட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவனே அங்கு செய்கிற ஊழியக்காரரை பொறுப்படும் அப்பா. அங்குள்ள மக்களை பொறுப்படுங்க. கல்வாரியின் பரிசுத்த இரத்தத்தாலே இவளை மூடிக்கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்ன தேவனே, அந்த இடங்களிலே ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரன் மீதும் உம்முடைய கிருபை உள்ள கரம் அமர்ந்திருப்பதாக இயேசு ராஜாவே. என் தேவனே, அங்குள்ள மாம்சமான யாவர் மேலும் என் தேவனே உம்முடைய ஆவியை ஊற்றுங்கப்பா பிதாவே. எல்லாருடைய மாம்ச கிரிகள், பிசாசின் கிரிகள், உலக கிரிகள் தேவனே இந்த பகுதிகளை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள், செத்த பழிகளை என் தேவனே மன்னிங்கப்பா இயேசு ராஜா. மன்னிங்க. ஒரு விசை இலங்கை மக்களுடைய பாவ அக்கிரமங்களை மன்னிங்கப்பா என் தேவனே. இந்த மக்களை மீட்டுக் கொள்ளுங்கப்பா, ரட்சித்துக் கொள்ளுங்க. கட்ட தேசத்தை கட்டாவிட்டால் கட்டுடைய முயற்சி எல்லாம் வீணன்னு சொன்னீங்க தேவனே. அப்பா உம்முடைய கற்பனை கட்டளுக்கு கீழ்ப்படிந்த தேவனே இலங்கை மக்கள் அப்பா பிதாவே உம்மை நோக்கி பார்க்க கிருபை செய்யுங்கப்பா பிதா. கிருபை செய்யுங்க ஆவியானவரே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்லப்பா, உம்முடைய ஆவியினாலே ஆகும் தேவனே. உம்முடைய ஆவிய ஊற்றுமையா இந்த மக்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தேவனே இந்த மக்களை கொடுங்களப்பா. சத்தியத்தை அறிவார்கள், சத்தியமுள்ள விடுதலையாக்கும் சொன்ன தேவனே. சத்திய வார்த்தை அனுப்பி தேவனே இந்த இலங்கை தேசத்து மக்களை ரட்சியுங்கப்பா, மீட்டுக் கொள்ளுங்களப்பா என் தேவனே. கிருபை செய்யுங்கப்பா. இந்த இடங்களில் அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்கப்பா. வானத்திலும் பூமியிலும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் காண்பிப்பேன் சொன்ன தேவனே. அப்பா இந்த பகுதிகளிலே தேவனே உம்முடைய நாமம் மகிமைப்பட அற்புதங்கள் அதிசயங்களை இந்த மக்கள் காண கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. நன்றி. வானத்தையும் பூமியையும் படுத்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, நீங்கள் ஒருவரே என்று சொல்லத்தக்கதாக தேவனே பிதாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு முன்பாக மக்களுடைய முழங்கல்கள் யாவும் முடங்கவும், நாவுகள் யாவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று அறிக்கை பண்ணவும் தேவனே கிருபை செய்யுங்கப்பா பிதா. கிருபை செய்யுங்க. இலங்கை தேசத்திலே ஒரு எழுப்புதல் தீ பற்றி எறிவதாக என் தேவனே. புதிய காரியங்களை செய்யுங்கப்பா பிதாவே. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் சொன்ன தேவனே,
இலங்கை தேசத்து மக்கள் அதிசயங்களை காண செய்யுங்கப்பா பிதாவே. ஓ நன்றி ராஜாவே. நீங்களே இலங்கை தேசத்தை உம்முடைய வார்த்தையிலே கட்டுங்கப்பா. சத்திய வார்த்தை இலங்கை தேசம் எங்கும் உள்ள பாதிகள் உம்முடைய வார்த்தையினாலே நிரம்ப சுவிசேஷம் அறிவிக்கப்பட தேவன் கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. அறுப்பு மீதி வேலை ஆட்களோ சொற்பம் சொன்னீங்களப்பா பிதாவே. தேவனே அறுப்புக்கு வேலை ஆட்களை அனுப்புங்கப்பா இலங்கை தேசம் எங்கும் அப்பா பிதாவே. நன்றி நன்றி ராஜாவே. நன்றி அப்பா தேவனே. கண்ட தேசத்திலே வந்திருக்கிற தேவனே பிதாவே. அங்கு வேலை கண்டு வந்தவர்கள் தேவனே பிதாவே. அகதியாய் வந்தவர்கள் தேவனே திருப்பி அனுப்பும் பொழுதப்பா தற்கொலை செய்கிற காரியங்களை பார்க்கிறீங்களையா இயேசு ராஜாவே. திருடையும் கொல்லையும் அழிக்கையும் வர்ற ஆவியல் தேவனே இந்த பிள்ளைகள் மக்களை விட்டு வெளியேறுவதாக ஆவியானவரே நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா. எல்லா கொலைவரையின் ஆவியல் தேவனே பிதாவே. ஓ தற்கொலையின் ஆவியல் இயேசு ராஜாவே. எல்லா அடிமத்தின ஆவியல் திருடையும் கொல்லையும் அழிக்கையும் வர்ற ஆவியல் தேவனே இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக. தேவனே இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா பிதாவே. ஒரு புதிய வாசலை திறவுங்கப்பா இந்த பிள்ளைகளுக்கு அப்பா. அவருடைய தேவைகளை சந்தியுங்கள் ஆவியானவரே. நீதியின் தேவனே நீங்கள் நீதி செய்யுங்கப்பா இந்த பிள்ளைகளுக்கு. தேவனே நீங்கள் சொல்லாகும் கட்டட நிற்கும் அப்பா பிதாவே. தேவனே சட்டங்களை மாற்றி அமைக்கிற தேவனப்பா. நீங்கள் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவனப்பா பிதாவே. தேவனே தேசத்தோட இருதயங்கள் சிந்தைகளை மாற்றுகிற தேவனப்பா பிதாவே. தேவனே இந்த பிள்ளைகளுக்காக மனதிரங்கப்பா பிதாவே. அதிகாரிகள் மத்தியிலே ஒரு தயவும் இரக்கமும் கிடைக்க கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. ஓ நன்றி அப்பா நன்றி ராஜாவே. அதே போல ஒவ்வொரு தேசங்களிலேயும் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா. திருப்பி அனுப்பும் பொழுதப்பா பிதாவே. தேவனே இந்த கொலை காரியத்திலே ஈடுபடாதபடி இயேசு ராஜாவே. தேவனே இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா. உம்முடைய தேவ தூதர்களை அனுப்பி தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த பிள்ளைகளுக்கு ஒரு வாசலை திறவுங்கப்பா. அடைபட்ட வாசல்களை திறவுங்க தேவனே பிதாவே. நீதி செய்யுங்கப்பா இந்த பிள்ளைகளுக்கு இயேசு ராஜாவே. தேவனே இவருடைய பாபச அக்கிரமங்களை மன்னிங்க இயேசு ராஜாவே. மன்னிங்கப்பா பிதாவே. மன்னிங்க தேவனே. இவளுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுங்க. ஒரு புதிய ஆவிய கொடுங்களப்பா இந்த பிள்ளைகளுக்கு. ஓ நன்றி என் தேவனே சோஸ்ரம். அப்படியாக தேவனே நீங்கள் செய்ய போவதற்காய் நன்றி அப்பா பிதாவே. இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா. தேவனே ஒரு ஆத்மா தேவனே உம்முடைய பார்வையிலே வெளியேறப்பட்டது ராஜாவே. உலகம் முழுவதும் நீ ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் உடைய ஆத்மாவை இழந்தாலும் என்ன பலன் கேட்கிறீங்களே ஐயா. தேவனே கிருபை செய்யுங்கப்பா. இந்த பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் உம்முடைய கிருபை உள்ள கரம் அமர்ந்திருப்பதாக. யார் யார் கண்ணீரோடு வேதனையோடு பாடுகளோடு இருக்கிறார்களோ இந்த பிள்ளைகள் தேவனே உம்முடைய கிருபை உள்ள கரம் அந்த பிள்ளைகள் மீது அமர்ந்திருப்பதாக. இவருடைய பலவீனத்திலே தேவனே உடைய ஆவி ஆத்மா சரத்தை பரிசுத்த ரத்தத்தாலே மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த பிள்ளைகளை மீட்டு ரட்சித்துக் கொள்ளுங்கள் அவையா இயேசு ராஜா. சத்திய வார்த்தை இந்த பிள்ளைகளுக்கு அறிவிக்கப்பட கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ள அப்பா. ஆவியும் ஜீவனும் வல்லமை உள்ள வார்த்தை அனுப்பி இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, ரட்சித்துக் கொள்ளுங்க, மீட்டுக் கொள்ளுங்க அப்பா பிதாவே. உமது கரத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்படைக்கிறேன் தேவனே. நன்றி ராஜாவே. இந்த ஜெபத்தை கேட்டு நீங்கள் பால் கொடுக்க போவதற்காக நன்றி அப்பா. நன்றி நன்றி பரிசுத்த ஆவியானவரே. தேவனே லெஸ்லி பிரதரை பொறுப்பிடுங்கப்பா பிதாவே. சங்கம ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் பொறுப்பிடும் அப்பா பிதாவே. தேவனே ஜன சிஸ்டர் பொறுப்பிடுங்க தேவனே. செய்யும் ஊழியத்தை ஆசீர்வதியுங்க. அதே போல் டொலி சிஸ்டர் பொறுப்பிடுங்களப்பா தேவனே. நம்ம சேர ஊழியத்தை ஆசீர்வதியுங்க, குடும்பத்தை ஆசீர்வதியுங்கப்பா. பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா பிதாவே. புதிய காரியங்களை செய்யுங்க அந்த குடும்பத்திலே. அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்கப்பா பிதாவே. மனிதர்கள் முகத்தை பார்க்கிறார்கள், நீங்கள் இதயத்தை பார்க்கிறது தேவனப்பா. இதயத்தின் வேண்டுகோளுக்கு தேவனே உம்முடைய சித்தத்தின்படி ஒவ்வொருவருக்கும் பால் கொடுங்களப்பா இயேசு ராஜா. ஒவ்வொரு குடும்பங்களையும் உம்முடைய பரிசுத்தத்தை மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இதுல இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள், கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை உம்முடைய பரிசுத்த ரத்தத்தாலே மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதியுங்க. சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் உடைய ஆவியையும் ஆசீர்வாதத்தை ஊற்றுங்கப்பா. எல்லா தீங்குக்கும் மீட்டு விலக்கி எல்லைகளை பெரிதாக்குங்க, உடைய ஆசீர்வதியுங்கப்பா. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. உமது கரத்திலே இந்த வேண்டுகோளை வைக்கிறேன் அப்பா.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஆமேன், 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 ஆமேன். முழங்கால் யாவன் முடங்கிடும் நாமம் இயேசுவின் நாமம். அப்பா நன்றி, நன்றி பிரதர், நன்றி. கர்த்தர் நாமம் மட்டுமே எல்லா இடங்களும் மகிமைப்படுவதாக. உங்களையும் கர்த்தர் உங்களோட தேவையை சந்தித்து இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக பிரதர். ஆமீன், ஆமீன். உங்களையும் அதே மாதிரி ஆசீர்வதிப்பாராக. அனைவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன், ஆமேன். இப்பொழுது நாங்க நன்றி, நன்றி. இப்பொழுது நாங்க யாரையும் ஜெபிப்பதற்கு ஒரு பேர் தெரியுது, ஆனா எனக்கு அது கிளியரா தெரியுது இல்ல. வாட்ஸ்அப் கட் ஆகுது. நன்றி. யாரையும் நான் விட்டேனா பிரதர்? கனிஷ்டா, அதுதான் எனக்கு தெரியல. ஓகே, நன்றி, நன்றி சிஸ்டர் கனிஷ்டா. வாருங்கள், வந்து இந்த வயோதிபர்களுக்கான ஜெபிங்க. கனடா தேசத்துல, ஜெர்மனி, இந்தியா, இந்த பிற நாடுகள்ல இருக்கிற வயோதிபர் தனிமையில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த பெற்றோர்கள் வந்து அவர்களோட பிள்ளைகள் வந்து அவர்கள் தனிமையா விட்டு இப்பொழுது என்ன செய்யறாருன்ற கொண்டு போய் சீனியர் ஹோம்ல 65 ஆயின பிறகு கொண்டு போய் தள்ளி விடுறார்கள். சில பேர் அப்படி இருந்து தவித்து அவர்களை போய் பார்க்காமைக்கு தவித்து கொன்ற மக்களுக்கு கர்த்தர் மட்டுமே அவர்களுக்கு துணையா இருந்து காப்பதற்கும் அவர்களுக்கு கூட கர்த்தருடைய கிருபை அதிகமாக கொடுத்து அவர்களை வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிங்க சிஸ்டர். அன்பான பரலோக பிதாவே அப்பா, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் தந்தையப்பா. இம்மட்டு நேரம் நீங்கள் கண்மணி போல பாதுகாத்தப்பா. இந்த எபத்துக்கு நீங்க இந்த இடத்துக்கு அழைத்து வந்த கிருபைக்காய் நன்றி தந்தையப்பா. தந்தையே, சொல்லப்பட்ட விண்ணப்பத்தையும் அப்பா உங்களோட திருப்பரத்திலே ஒப்பு கொடுக்கிறேனப்பா. ஆண்டவரே அப்பா, அப்பா உலகம் முழுவதிலும் அப்பா அதிகமாக அப்பா தந்தையப்பா வெளிநாடுகள்ல அப்பா 60 வயசுக்கு மேற்பட்டாலப்பா அவர்கள் வீட்டிலே வைத்திருப்பது இல்லையப்பா. அவர்களை கொன்று போயப்பா இல்லங்களிலே போட்டு விடுவார்கள், வீசி விடுவார்கள் அப்பா தந்தையப்பா. அப்படி இல்லாத படிக்கப்பா தகப்பனே 24 மணி நேரமும் கண்ணை மூடாமல் அப்பா அவர்களை பாதுகாத்து வளர்த்த தாய் தந்தையர்களே அப்பா கடைசி காலத்தில் அவர்கள் பார்க்கணும் அப்பா. அவர்கள் பார்க்க அவர்களின் கடினமான இருதயங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க தந்தையப்பா. தந்தையே, தசையான இருதயங்களை கொடுங்கப்பா. தாயின் தகப்பனை நேசிக்காமல் ஒருவர் இருந்தாலப்பா பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல முடியாது என் தந்தையப்பா. தாய் தகப்பனை நேசிக்க கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே அப்பா அவர்களை இல்லங்கள் வழியே தள்ளாத படிக்கப்பா வீட்டிலே வைத்து அவர்களை பராமரிக்க ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்துல நீங்கள் பேசுங்கப்பா தந்தையப்பா. உலகம் முழுவதிலும் அப்பா ரோட்டிலே வீடு இல்லாமல் அப்பா ரோட்டில கூட அப்பா இருக்கிறார்களே தந்தையப்பா. எப்படியா இருக்கிற ஒவ்வொருவரை நீங்கள் அப்பா அவர்களுக்கு இருப்பிடத்தை கொடுத்து அப்பா அவர்களுக்கு எல்லா தேவைகளையும் சந்தித்து நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. கைவிடப்பட்ட ஒவ்வொரு தாய் தந்தையர்களை நீங்கள் பொறுப்பெடுங்கப்பா. அம்மாவின் அப்பாவின் அருமை தெரியாதவர்கள் அப்பா இப்படி கொண்டே தள்ளி விடுகிறார்கள் என் தந்தையப்பா. அந்த அம்மாவின் அப்பாவும் அன்புமைப்பா இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தெரியுமாப்பா அம்மான்ற எவ்வளவு அன்பு அப்பா உலகத்திலே அப்பா. அப்பாவின் ஏசப்பாவின் அன்பு அதை விட அதிகம் அப்பா. அதே மாதிரி அப்பா ஒரு தாயாலே கொடுக்க முடியும் அப்பா. தாயின் தந்தையரை நேசிக்கப்பா ஒவ்வொரு இருதயத்திலே நீங்கள் பேசுங்க என் தந்தையப்பா. ஆண்டவரே அப்பா அவர்கள் வயோதிபர் ஆகிவிட்டால் அவர்களின் ஆலோசனை பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கும் அது கட்டாயமாக தேவை என்றதை அவர்கள் உணரணும் என் தந்தையப்பா. நல்லது கெட்டதுகளப்பா இவர்கள் ஊடாக பிள்ளைகளுக்கு சென்றடையுமே என்றதை அவர்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து அப்பா கைவிடாமல் அப்பா அவர்களை வீட்டிலே வைத்து பராமரிக்க ஒவ்வொருவற்றை இருதயத்திலே நீங்கள் பேசுங்க என் தந்தையப்பா. நீங்கள் பேசுவதற்காக நன்றியப்பா. உங்கள் வார்த்தைகளை அனுப்பியப்பா ஒவ்வொருவரோடும் பேசுங்கப்பா தகப்பனே அப்பா. அம்மாவையும் அப்பாவையும் கைவிடாத இந்த உலகத்திலே எங்கேயுமே அப்பா தகப்பனே அவர் இப்படியான தாய் தந்தையர்களுக்காக அப்பா எந்த இல்லங்களும் அமைக்கப்படாமல் அப்பா அவர்களின் வீடுகளிலே அவர்களை வைத்து பார்க்க கிருபை செய்யுங்கப்பா. அவர்களின் கண்ணீரப்பா பிள்ளைகளுக்கு ஆகாதப்பா என் தந்தையே. தாயின் கண்ணீரப்பா நாமல் சந்தோஷமாக ஒரு நேரம் சாப்பிட முடியாது என் தந்தையப்பா. அம்மா இல்லாமல் அப்பா தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீங்கள் அறிகிற தேவாதி தேவனப்பா. அம்மாவின் அன்பு கிடைக்குமா என்று என்கிறார்கள், ஆனாலும் அப்பா அம்மா இருக்கிறார்கள் அலட்சியப்படுத்துகிறார்கள் அப்பா. தந்தையே நீங்கள் பொறுப்படுங்கப்பா. ஒவ்வொரு தாய் தந்தையரே நீங்கள் பொறுப்படுங்கப்பா. ஒருவரையும் அப்பா விட்டு விடாதபடியப்பா அவர்களை வீட்டிலே வைத்து அன்பாக அவர்களை பார்த்து தந்தையே அப்பா
அவர்களுக்கு எல்லா தேவைகளையும் செய்து கொடுக்க அவர்களின் இருதயத்துல நீங்கள் பேசினதற்காய் நன்றி அப்பா. எல்லாவற்றையும் அப்பாவின் பாதத்திலே ஒப்பு கொடுத்து இந்த அடிமையை தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோட தேவைகளையும் சந்தித்து உங்களோட ஊழியத்திலையும் இருந்து கர்த்தர் உங்களையும் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி நன்றி. நாங்க யாரும் கர்த்தருக்கென்று நேரத்தை ஒதுக்கி அவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது கர்த்தருங்கள் யாவரையும் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பார். நன்றி சிஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி நன்றி. கர்த்தருக்கு சோஸ்திரம். கர்த்தர் மட்டுமே. நானும் சிறிய ஜெபத்தை ஜெபித்து விட்டு முடிக்கிறேன். யாராவளையும் நாம் if I let somebody வேற யாரும் இருக்கிறாங்களோ ஜெபிப்பதற்கு ஒரு உதயம் காணையில இருந்தாலும் நன்றி நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. இந்த காலை நேரம் அப்பா யாவரையும் நீங்க ஒரு சித்தத்தின்படி கொண்டு நடத்துற கிருபைகளுக்கான நன்றி அப்பா. இந்த காலை நேரம் அப்பா நான் மகேந்திரன் ஐயாக்கானு வருகிறேன். வார்த்தையின் வெளிச்சத்தை நடத்த போற அவர்களுக்கு ஆண்டவரே நீங்க அதிகமான ஊழியர்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நன்றி செலுத்துற அப்பா. நான் அருந்ததிக்கான ஜபிக்கிற அந்த ஊழியத்துல வந்திருந்த புதிதான ஊழியக்காரர்களுக்கான ஜபிக்கிற அப்பா. அவர்களப்பா இன்னும் அதிகமாக உங்களை அறிந்து கொள்வதற்கும் உங்களுடைய ஞானத்தை கொடுத்து ஆண்டவரை என்ன அதிகமாக உங்களை வெளிப்படுத்தலை கொடுத்து ஆவலோடு வந்து நித்திய வெளிச்சம் சங்கமம் வானொலி வார்த்தையின் வெளிச்சத்துல பகிர்ந்து கொடுக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கான வருகிறேன் அப்பா. நீங்க வாக்கு தத்தம் செய்தவர், வாக்கு மாறாதவர் ஆண்டவரை. இன்றும் உங்களுடைய வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவரே அநேகரை அனைத்து வர்ற கிருபைகளுக்கான நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே அப்பா. ஊற்றும் ஐயா உங்களுடைய அபிஷேகத்தின் ஆவியை ஊற்றி அப்பா உங்களோட வல்லமை இருந்த கரத்தை அப்பா நீட்டி யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். இந்த மாலை நேரம் நடக்க போற கூட்டத்துக்கான இந்த காலை நேரத்துல அப்பா எல்லா என்னென்ன நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறதோ அது யாவற்றையும் கூட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். சிஸ்டர் ரீட்டா செய்யற அந்த ஊழியத்துல ஆண்டவரே பெலன் வேணும் ஆண்டவரே அப்பா. இது சோர்வடைகிற நேரங்களும் உண்டு ஆண்டவரே அப்பா. நீங்க சிலுவைக்கு செல்லும் பொழுதப்பா எவ்வளவு மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் உன்னை விலகேன் என்று சொன்ன அந்த வாக்கு தத்தத்தின்படி அவருடைய பலவீனங்களை எல்லாற்றையும் எடுத்து விட்டு ஆண்டவரே இன்னும் அதிகமாக உங்களுக்கு இந்த வார்த்தையின் வெளிச்சத்தை அப்பா இந்த உங்களோட வார்த்தைகளை எங்களுக்கு பகிர்ந்து கொடுத்து இந்த ஊழியத்தை திறந்து கொடுத்து அவர்களையும் மென்மேலுமாக ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் அவர்களையும் அப்பா ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிற மகள் பிள்ளைகள் யாவரையும் இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க ஐயா அப்பா. வாக்கு தத்தம் செய்தவரே உங்களுடைய வார்த்தையில அவர் மூலமாக சின்ன பிள்ளைகள் மூலமாக அப்பா நீங்க ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. சில நேரம் கர்த்தர் பிள்ளைகள் மூலமாக எங்களோட பேசுவதுண்டு. எனக்கு சில நேரம் இந்த மகன் மூலமா கர்த்தர் பேசுவதுண்டு. அவர் கர்த்தருக்குள்ள அதிகமா இல்லாம இருந்தால் கர்த்தர் அவங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து எங்களையும் வழி நடத்துறதுக்கு கர்த்தர் இந்த ஊழியத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்காண்டி வருகிறேன் அப்பா. ஒரு மகளுக்காண்டி வருகிறேன். அவர்களையும் ஆண்டவர் உங்கள் ஞானத்தினால நிரப்புங்க அப்பா. தேவன் அவர்களுக்கு பயமுள்ளாவை கொடாமல் பலனும் அன்பும் தெளிஞ்ச புத்தியை கொடுத்திருக்கிறீங்க. இன்னும் அதிகமாக உங்களை தெளிஞ்ச புத்தியை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறதையா. உங்களுடைய நாமம் மட்டுமே மகிமைப்பட வேண்டும் ஆண்டவரே அப்பா. துக்கத்துல காவலையில மூழ்ந்து இருக்கிற மக்களையும் ஆசீர்வதிங்க அப்பா. யாவரையும் கூட கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்பட வேண்டும். இந்த கால நேரம் ஆண்டவரே நாங்க உங்களோட பாதத்தடியில வந்து தந்த அந்த கிருபைக்கான நன்றி செலுத்துறேன். நாங்க ஒரு மனதோடு ஜெபிக்கும் பொழுது நீங்க எங்களுக்கு அதிகமான ஊழியக்காரர்களை எழுப்பி அதிகமான ஆசீர்வாதத்தோட யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்று என்னை தாழ்த்தி என்னையும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களுக்கென்று ஊழியம் செய்வதற்காக என்னை பிரித்தெடுத்த உங்களோட கிருபைகளுக்காக நன்றி செலுத்தி யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே நன்றி இயேசுவே நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன். முதலாவது அவருடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடும் பொழுது சகலதும் எங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று கூறி யாவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே நன்றி இயேசுவே நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன். இப்பொழுது நாங்க பிரதர் லெஸ்லியிடம் கொடுப்போம். Praise the Lord, brother. Praise the Lord, sister. Praise the Lord. Amen. Okay, Sister Rita.
உங்களோட குரலை கேட்க ஆசையா இருக்குது. இன்றைக்கு நாள் செழிப்பா இருக்குமென்று போய் நினைக்கிறேன் கூட குரலை கேட்டோம்னா. நன்றி சிஸ்டர். வேறங்களாமே உங்களிடம் நன்றி. சிஸ்டர் ஏமி ஜூம்ல ஓ வந்திருக்கிறா. சிஸ்டர் ஏமி ஓ இருக்கலாவா? ஓ நான் ஏமி ஐரீனா? சிஸ்டர் ஏமி, எங்களுடைய ஏமி. ஓகே 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 அவர்களுக்கு கொடுப்போம். நன்றி நன்றி. நாங்க சிஸ்டர் எமிக்கா வண்டி கத்தர் உங்களோட கூட இருப்பாராக்க. இப்பொழுது நீங்க சிஸ்டர் எமி, நீங்க இந்த உலக பங்கு கத்தட அந்த அவருடைய ஆதி அன்பை கத்தர் எல்லா மக்களுக்கும் கொடுக்க வேணும். அந்த ஆதி அன்பை வந்து இழந்து விடாத வண்ணமாக கத்தருக்கு காத்திருக்கிற ஒரு ஜெப ஆவியையும் ஆத்ம பாரத்தையும் கத்தர் யாருக்கும் கொடுக்க வேணும் என்று நீங்க ஜெபிங்க சிஸ்டர். எல்லா மக்களுக்கும் கத்தர் கொடுக்க வேணும் என்று ஜெபிங்க. நன்றி. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றி தகப்பனே. இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. தூரத்துக்கும் சமீபத்துக்கும் போதுமானவரே உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே ஒவ்வொரு ஆதி திருச்சபைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். திருச்சபைகளிலே மக்கள் தேவ அன்பினால் நிரம்ப வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த உலகம் முழுவதும் ஆண்டவரே உங்களுடைய அன்பை காண வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த புதிய நாளிலும் இந்த சங்கமம் வானொலி ஊழியத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த ஊழியத்திலே ஆண்டவரே சுவாமி வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள், வார்த்தையை கொடுக்கின்ற தாசர்கள் எல்லோரையும் கூட ஒப்பு கொடுக்கிறோம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சகோதரி ஜனட்டுக்காய், கணவருக்காய், பிள்ளைகளுக்காய் சோத்திரம். அவர்கள் சென்றிருக்கிற இடங்களிலும் அவர்களை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்தி சுகப்பல் ஆரோக்கியத்தோடு அவர்களை கொண்டு வந்து சேர்க்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரி டாலிசிஸ்காய், கணவருக்காய், மகனுக்காய் சோத்திரம் அப்பா. இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சகோதரிக்கு கொடுத்த இந்த ஞானத்துக்காய், இந்த நிகழ்ச்சியை நடத்த ஆண்டவரே, இந்த ஜெப கூடுகையை நடத்த நீங்க செய்த உதவிக்காய் எங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளிலும் அப்பா பாஸ்டர் சார்ல்ஸ், சகோதரி நிர்மலா மரியா குடும்பத்தாரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர்களோடும் இடைப்பட்டு நீங்க நடத்த வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உங்களை கரம் கூட இருக்க வேணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவ சமாதானத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம். அவர்கள் செய்கின்ற ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சுவாமி சகோதரி வினோவுக்காய், ஜெசிமாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவளுடைய தேவைகள், விருப்பங்கள், மன வாஞ்சைகள் ஒவ்வொன்றிலும் கூட இருக்க ஜெபிக்கிறோம். அவளுடைய பொருளாதார தேவைகளை கூட இருக்க ஜெபிக்கிறோம். குடும்பத்திலே ஆண்டவரே சுவாமி உள்ள தேவைகள் ஒவ்வொன்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளும் சகோதரி கலாசீலனுக்காய் நன்றியப்பா. அவருடைய ஊழியங்களுக்காய், பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சுவாமி பிரதர் டானாலை ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய பிள்ளைகள், அவருடைய ஊழியங்கள், குடும்பத்தார் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவருக்கு தேசத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அந்த தேசத்திலே ஏசப்பார் எழுப்புதலுக்காய் ஜெபிக்கிறோம். அந்த மக்கள் மனம் திரும்ப வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த புதிய நாளிலும் கர்த்தாவே கூட இருந்து நீங்க நடத்த வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் அப்பா சகோதரி தயாவுக்காய் நன்றி. அவருடைய ஊழியங்களுக்காய், எடுத்த விண்ணப்பங்களுக்காய் எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். கனிஷ்டாவையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை கூட இருந்து பிள்ளையை நடத்தி செல்ல வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த புதிய நாளை பொருட்படுத்த தேவன், அதுக்காக எங்களை துதிக்கிறோம், உங்களை சோதரிக்கிறோம். சத்தியவேத திருச்சபை பாச சகோதரி நோகமி லோகனுக்காய் நன்றியப்பா. பாச எலிசா லோகனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். தேவ பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த ஆண்டவரே இந்த ஜூம் பிரேம் மீட்டிங்குக்காய் ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே தாயாராக ராஜா அம்மாவை ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தைகள், துதிகள், சாட்சிகள் ஒவ்வொன்றிலும் கூட இருந்து ஆண்டவரே அவ தரப்புகின்ற தேவ செய்திக்காய் எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளும் தாயார் குலேந்திரன் அம்மா, தாயார் பத்மாதி ஜேம்ஸ் அம்மா இவர்கள் எல்லோரையும் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சுவாமி சகோதரன் மகேந்திரன் ஐயாவை ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகளை சந்ததியாக நாங்கள் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் அதே போல ஆண்டவரே புதிதாக இணைந்திருக்கின்ற அந்த சகோதரி அருந்ததியை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய தேவைகள், குடும்பத்தார், உறவுகள் எல்லோரையும் கூட ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சுவாமி ஊழியர் சுசேஷரின் பின்பானரையா அவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களையும் ஆசீர்வதித்து அவருடைய ஊழியங்கள் எல்லாம் இன்னும் பழகி பெருகும்படியாய் அவர் தருகின்ற வசனங்கள், வாக்குத்தத்த வசனங்கள், தேவ செய்திகள் ஒவ்வொன்றுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும் தகப்பனே எங்களை கரம் கூட இருக்க வேண்டுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல ஆண்டவரே ஐரீனுக்காக வருகிறோம். சகோதரி ஐரீனை ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரி கான்சியை ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரி ஜான்சி ஆண்டனை எங்களை கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம். கொடுத்திருக்கிற தாளந்துகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஊழியர் சகோதரி வாணி வெங்கட்டை ஒப்பு கொடுக்கிறோம். இருக்கிற தேசத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஊழியங்களுக்காய் சோத்திரம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே தாயார் சிசிலியா அம்மாவையும் ஐயாவையும் ஒப்பு கொடுக்கிறோம். அவளுடைய தேவைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இன்னுமாக இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சுவாமி
அப்பா சங்கமம் வானொலி சாபகர் தேவ ஊழியர்கள் எங்கள் குடும்பத்தாருக்காய் நன்றி சொல்லுகிறோம். வீட்டாண்டியை ஒப்புக்கொடுக்கிறோம். மகனை குடும்பமாய் ஒப்படைக்கிறோம். பேர பிள்ளைகளை எங்களுடைய பாதத்திலே தருகிறோம். மகளை ஒப்புக்கொடுக்கிறோம். மருமகளையும் ஒப்புக்கொடுக்கிறோம். வரப்போகின்ற இந்த சமர் நாட்களிலும் ஆண்டவரே இவர்களோடு கூட இருந்து நீங்கள் வழி நடத்த வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். இன்னுமாக இவளுடைய தேவைகள், விருப்பங்கள், மனவாஞ்சைகள் எல்லாவற்றையும் ஒப்புக்கொடுக்கிறோம். அந்த வேலையிடத்து ஊழியங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். அந்த வேலையிடத்திலே தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம். இன்னுமாக ஆண்டவரே இந்த வேலையிடத்திலே எல்லோரும் ரட்சிக்கப்பட வேணுமா ஜெபிக்கிறோம். சகோதரன்மாக்கையும் குடும்பத்தாரையும் ஒப்புக்கொடுக்கிறோம். அந்த வேலையிடத்திலே யாருக்காவது சரீர பலவீனங்களோ கொள்ளை நோய்களோ ஆண்டவரை பரவாதபடி நீங்கள் பாதுகாக்க வேணுமா ஜெபிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே எங்களுடைய கரம் கூட இருக்க வேணுமா எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்க மன்றாடி ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த வானொலியை கேட்கிறவர்கள், மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள், வானொலியோடு இணைந்து ஜெபிக்கிறவர்கள் எல்லோரையும் ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல ஷியாமை ஒப்பு கொடுக்கிறோம். அவருக்கு நல்ல சரீர சுகம் பலன் ஆரோக்கியத்துக்காக ஜெபிக்கிறோம். தக்ஷாவை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா ருமானா என்ற சகோதரியை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த குடும்பத்தில் ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறோம். ஜோவலுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே பிள்ளையை பொறுப்பேற்று எல்லா காரியத்திலும் கூட இருந்து பெற்றோருக்கு கீழ்ப்படி உள்ள பிள்ளையா வளர்ந்து வர நீங்கள் உதவி செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம். இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதலை எங்களுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து எல்லாம் பிள்ளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன் ஆமேன் சிஸ்டர், எப்படி உங்களை நான் மறக்கிறது? ஜெப ஆவியில அந்த ஜெபத்துல இதுல எனக்கு உங்களோட பேரை நான் எனக்கு ரெக்கக்னைஸ் பண்ண முடியல, மன்னிக்காம இருந்தாலும் நன்றி சிஸ்டர். கத்தருங்க கூட இருந்து எல்லா நேரத்திலையும் நித்திய வெளிச்சத்திலையும் பகிர்ந்து கொடுப்பதற்கு வார்த்தையை வந்து ஆசீர்வதிக்கிறீர்கள். அதுக்கான நன்றி செலுத்துறேன். கத்தர் நான் மட்டுமே மகிமைப்படுவதாக. உங்களையும் கூட குடும்பத்தோடைய தேவைகளையும் கத்தர் சந்தித்து யாவரையும் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக சிஸ்டர். நன்றி. God bless you. ஆமென். ஆமென். உங்களையும் உங்களுடைய ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். God bless you. நன்றி சிஸ்டர். ஆமென் ஆமென் ஆமென். நன்றி. அவர் ஜூம்ல நிக்கிறபடியா உங்களுக்கு தெரியாது. அவர் ஜூம்ல இணைந்து நிக்கிறாங்க. ஆமென். நன்றி நன்றி சகோதரி. இதுவரை நேரமாக இணைந்து ஜெபித்த ஒவ்வொருவரையும் தேவன் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நல்ல நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்திக் கொண்டு நாங்கள் மீண்டும் நாளைய தினத்திலே நாளை காலையில் இன்னொரு நேரடி ஒளிபரப்பிலே சந்திப்போம். தேவன் தாமே ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all. ஆமென் ஆமென் ஆமென்.